ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானே குருவனுடைய பெருமையை சொல்றார். பகவான் எப்பொழுது குருவனுடைய பெருமையை சொல்றான் அப்படின்னா, தசமஸ்கந்தத்திலே உத்தரார்த்தத்திலே பகவான் துவாரகையிலே ராஜாவா இருக்கும் பொழுது பகவானை பார்க்கறதுக்காக குச்சேலர் வர. குச்சேலர் கூட பகவானை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா கூட பகவான்கிட்ட எதையும் கேட்கணுங்கிற ஆசை அவருக்கு இல்லை. ரொம்ப தரித்திரத்துல இருக்கார், வறுமை, நிறைய குழந்தைகள். அத்தகைய வறுமையில் இருக்கக்கூடிய குச்சேலருக்கு பகவான் எங்க இருக்கான்னு தெரியும். ஏன் அப்படின்னு ஒரு ராஜா எங்க இருக்கார் அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ராஜா எங்க இருக்கார், ராஜாவை எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ராஜாவுக்கு தன்னுடைய தேசத்திலே ஒரு பிரஜை ஏதோ ஒரு மூலையிலே எங்க இருக்காங்கிறது தெரியாது. குச்சேலரும் பகவானும் சேர்ந்து சாந்திபனி குருகுலம் அப்படிங்கிற ஒரு குருகுலத்துல படிச்சிருக்கா. குழந்தையா இருக்கும் பொழுது குச்சேலர் தன் கூட படித்தாருங்கிறது பகவானுக்கு தெரியும். ஆனா அந்த குச்சேலர் இப்ப எங்க இருக்கார் அப்படிங்கிறது தெரியாது. குச்சேலருக்கு பகவான் இருக்கிற இடம் தெரியும். ஆனா அவ்வளவு வறுமையிலே தரித்திரத்தில் இருந்தா கூட அவருக்கு பகவான் தான் கூட படிச்சவன் பெரிய ராஜாவா இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அவர் போய் பார்க்கணுங்கிற ஆசை உண்டு. ஆனா அவர்கிட்ட போய் எதையும் கேட்கணுங்கிற ஆசை இல்லை. குச்சேலர் தன்னுடைய குழந்தைகள், மனைவிகள் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், இன்றைக்கு துவாரகையில ராஜாவா இருக்காரு கிருஷ்ணர், அவரும் நானும் சேர்ந்து படிச்சோம். இன்றைக்கு துவாரகையில ராஜாவா இருக்காரு பகவான், அவரும் நானும் சேர்ந்து படிச்சோம். இது ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப 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 தன்னுடைய குழந்தைகள், மனைவி, யாரை பார்க்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி 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 சந்தோஷப்படுவார். ஒரு நாள் அவன் மனைவி கேட்கிறா, அடிக்கடி இன்றைக்கு துவாரகையிலே ராஜாவா இருக்கக்கூடிய பகவானும் கிருஷ்ணனும் நீங்களும் சேர்ந்து படித்தேன்னு சொல்லிட்டே இருக்கேளே, நாம இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், உங்க பகவானை பார்த்து ராஜாவை பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு முதல்ல அதுல இஷ்டம் இல்லை. ஆனா போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து அவருக்கு. பகவானை போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்ததுக்கு காரணம் அவர்கிட்ட போய் எதையாவது கேட்கணுங்கிறதுனால இல்லை, பகவானை தரிசனம் பண்ணலாம்னு ஒரு ஆசை. அயல்கி பரமோ லாபகா அப்படிங்கிறார். எனக்கு இன்னைக்கு பெரிய லாபம். என்ன லாபம் அப்படின்னா, பகவானை பார்க்க போறேன், அவருடைய தரிசனமே எனக்கு ஒரு லாபம். அவருடைய தரிசனம் லாபம். ஆனா இவருக்கு கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாத பொழுது அவருடைய மனைவி ஏதாவது அவர் கொடுத்தாருன்னா வாங்கிட்டுவான்னு சொல்றாலே, அதுக்காக போடாமா அப்படி அவர் நினைச்சிட்டு கிளம்பலாமா அப்படின்ன உடனே அவர் சொல்ற, வறுமைங்கிறது எனக்கு இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பிறந்ததிலிருந்து கூட இருக்கு. இவ்வளவு நாள் வறுமையில நான் திண்டாடிட்டு இருக்கேன். இவ்வளவு நாளும் என்னுடைய மனைவி குழந்தைகள் கிட்டெல்லாம் பகவானும் நானும் கூட படித்தவர்கள்ன்றத சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இவ்வளவு நாள் என்னுடைய மனைவி நீ துவாரகையில போய் பகவானை பாருன்னு சொல்லாம இன்றைக்கு சொல்லியிருக்கா அப்படின்னுட்டா பகவான் என்னை பத்தி நினைச்சிருக்காரு. அவருடைய மனசுல என்ன பார்க்கணுங்கிற ஏதோ ஒரு ஆசை வந்திருக்கு. நாமும் குச்சேலரும் சேர்ந்து படிச்சோமே, அந்த குச்சேலர் இப்ப எங்க இருக்காரோ, எந்த ஊர்ல இருக்காரோ, நம்ம இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமே, ஏன் நம்மளை பார்க்க வரலன்னு என்னை பத்தி பகவான் சிந்தனை பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய மனைவியினுடைய எண்ணத்துல இன்னைக்கு பகவானை போய் பாரு அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளவு நாள் வராம இன்னைக்கு வரத்துக்கு என்ன காரணம்? அப்ப நாம போய் பார்க்க வேண்டியதுதான்.
பார்க்கணும்னு கிளம்பும் பொழுது சும்மா போகக்கூடாது. ஒரு பெரியவர்களை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போகணும். ராஜா பகவான் அதனால அவருடைய மனைவி அங்கேயும் இங்கேயும் தேடி கொஞ்சம் நெல் எடுத்து அவள் கொடுத்து இதை எடுத்துட்டு போகும் அப்படின்னு அனுப்புறார். ஏதோ ஒரு தைரியத்துல கிளம்பி வந்துட்டாரே தவிர துவாரகையை பார்த்தாலே பிரமிப்பா இருக்கிறதுக்கு. துவாரகையினுடைய அந்த வீதிகளே மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அவ்வளவு பெருசா இருக்கு. ராஜாவுடைய பெரிய அரண்மனை, அந்த அரண்மனை வாசல்ல எவ்வளவோ தேசத்து ராஜாக்கள்லாம் காத்துட்டு இருக்கா. இன்னும் கிருஷ்ணருடைய பேட்டி கிடைக்கல அவருக்கு. குச்சேலரோ ஒரு ஏழை பிராமணன் தன்னுடைய மனைவி கொடுத்த ஒரு அவல்ல அப்படி ஒரு பையில மாட்டிண்டு அவருக்கு வந்த உடனே தோணித்து நம்ம திருப்பி போயிடலாமா, இந்த நகரம் இருக்கிற அமைப்பே நமக்கு சரியா இல்லையே, நமக்கு உள்ள நுழையறதுக்கே சங்கோஜமா இருக்கு, இந்த ராஜ்யமே எப்படி இருக்குன்னா அரண்மனை எப்படி இருக்கும், அந்த அரண்மனைக்குள்ள போனா வாசல்லையே இவ்வளவு தேசத்து ராஜாக்கள்லாம் இன்னும் அவரை பார்க்க முடியலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நானும் ஒரு ஏழை, எனக்கு எப்ப பேட்டி கிடைக்கும், என்னை பார்ப்பாரா, நான் எதற்காக வந்தேங்கிறது அவருக்கு தெரியுமா, அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, ஒரு கால் எல்லாரையும் மாதிரி நானும் ஏதாவது ஒரு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கேன்னு அவர் நினைச்சிட போறாரா. இவ்வளவு தவிப்போட வாசல்ல போய் நிற்கிறார். வாசல்ல போய் நின்ன உடனே யாரோ ஒருத்தர் பகவான் கிட்ட சொல்றான். வாசல்ல ஒரு ஏழை பிராமணர் வந்திருக்கார். அவர் பேர் குச்சேலர் இல்லைன்னா சுதாமாவாம். உங்களோட சாந்திபினி குருகுலத்துல சின்ன வயசுல படித்தவராம் அப்படின்னு அந்த சென்டென்ஸ முடிக்கிறதுக்குள்ளே கட்டில படுத்துன்ற பகவான் தாவி குதிச்சு வீதிக்கு வந்து அந்த தன்னுடைய பால்ய சிநேகிதரை ஆலிங்கனம் பண்ணி கையை பிடிச்சு உள்ள கூப்பிட்டு போறார். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், ஆச்சரியப்படுறான். அப்படி உள்ள போய் கூப்பிட்டு போய் தான் உட்காரக்கூடிய சிம்மாசனத்துல குச்சேலரை உட்கார்த்தி வச்சு பகவான் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கான். கீழே உட்கார்ந்துட்டு அவரை பார்த்து பேசுறான். குச்சேலா, நான் இவ்வளவு நாள் ராஜாவா இந்த இடத்துல இருக்கேங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா, ஏன் நான் பாக்குறதுக்கு வரல, உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, உன் அட்ரஸ் எதுவும் எனக்கு தெரியல, இன்னைக்காவது என்னை பார்க்கறதுக்கு வந்தீங்க, கல்யாணம் ஆயிடுதா, குழந்தைகள்லாம் இருக்காளா அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டே இருக்கும்பொழுது குச்சேலர் தரித்திரத்துல இருக்கார், ரொம்ப சிரமத்துல இருக்கார், வருமானம் இல்லை, பெரிய சம்சாரம், எல்லாத்தையும் தெரிஞ்சின்ற பகவான் ஒன்னேவன்னு சொல்றான். பெரிய வசதியோடு இருக்கிறவர்களுக்கும் மனசுல சாந்தி இருக்காது. பெரிய ராஜ்யம், பெரிய நிர்வாகம், பெரிய ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தா பார்க்கிறவர்களுக்கு தான் அவனை பெரிய ராஜா சகல வசதிகளோடு இருக்கிற மாதிரி தோணுமே தவிர அவனுக்கு நிம்மதி இருக்காது. எந்த தேசத்து ராஜா எப்பொழுது படையெடுத்துட்டு வருவானோ, நாட்டு ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் அவர் அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால பெரிய ஐஸ்வர்யம், பெரிய பதவி இதெல்லாம் நிம்மதியை கொடுக்காது. அதே மாதிரி தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கும் நிம்மதி இருக்க. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, குழந்தைகளுடைய துணிமணிகளுக்கு என்ன பண்றது, படிப்புக்கு என்ன பண்றது, அதனால ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நிம்மதி இருக்காது. நல்ல ஐஸ்வர்யத்தோட பெரிய பதவியிலே ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நிம்மதி இருக்காது. பகவான் சொல்றான், நான் பெரிய ஐஸ்வர்யத்தோட இந்த ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நான் சாந்தியோட இருக்கேன், அமைதியா இருக்கேன். இவ்வளவு பெரிய ராஜ்ய நிர்வாகமோ, ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய வசதிகளோ, ஐஸ்வர்யமோ என்னுடைய நிம்மதியை குலைக்கல. அதே மாதிரி நீ தரித்திரத்துல இருந்தாலும் இவ்வளவு நாட்கள் நீ என்ன பார்க்கறதுக்கு வரல, இப்பொழுது கூட நீயா வரல, உன்னுடைய மனைவி அனுப்பி வந்திருக்க, அதுலயும் கூட என்கிட்ட எதையும் கேட்கறதுக்கு வரல, என்ன பார்க்கணுங்கிற ஆசையில வந்திருக்கிறதுனால தரித்திரத்துல இருந்தா கூட நீ சாந்தியோட இருக்க, அமைதியோட இருக்க. பெரிய ராஜ்ய நிர்வாகம் பண்ணக்கூடிய நானும் அமைதியா இருக்கேன், ரொம்ப தரித்திரத்துல இருக்கக்கூடிய நீயும் அமைதியா இருக்கு, சாந்தியா இருக்கு. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்?
பெரும்பாலும் இப்படி இருக்கிறவாளுக்கு அமைதி இருக்காது இல்லையா, சாந்தி இருக்காது இல்லையா? நீங்க நானும் சாந்தியோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் அந்த இடத்துல பகவான் குருவனுடைய பெருமையை சொல்றான். நாம 2 பேரும் இந்த சாந்திபினிங்கிற குருவுல குளத்துல படிச்சு கிளம்பி வரும் பொழுது அந்த சாந்திபினிங்கிற குருவை நாம சேவித்தோம், நமஸ்காரம் பண்ணினோம். அப்ப அந்த குரு நம்மளை பார்த்து என்றைக்கும் சந்தோஷமா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அவருடைய அனுகிரகத்தினுடைய ஒரு பலத்தினாலதான் நீயும் அமைதியா இருக்க, நானும் அமைதியா இருக்கேன். குரோகோ அனுகிரகேனைவ புமான் அப்படிங்கிறார்.